வங்கி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வேக்கண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 665 வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேங்க் பார்த்தீங்கன்னா நாட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 900 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இது வந்து யார் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கும், டிகிரி முடித்த எல்லாருமே ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஒரு பேங்க் எக்ஸாம்ங்கிறது ஒரு சிலபஸ் கம்மியான எக்ஸாம். திரும்ப திரும்ப போடும்போது நம்ம இதில் வந்து கண்டிப்பாக ஃபெமிலியர் ஆகிடலாம். இப்போ நானும் ப்ரிப்பேர் பண்ணும்போது முதல் இடத்துல ப்ரிப்பேர் பண்ணது பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணது. பேங்க் எக்ஸாம்ங்கிறதுக்கு ஒரு தாரக மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா, கொஷினை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்கிப் பண்ணுறது. தெரிஞ்ச கொஷினை செலக்ட் பண்ணுறோம், அப்போ தெரியாத கொஷினை வாசிக்காமல் விட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன மெயின்டைன் பண்ணணும்னா அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும். அப்போ அக்யூரேசி மெயின்டைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். அப்போ திரும்ப திரும்ப போடும்போது ஒரு லிமிட்டட் சப்ஜெக்டை நீங்கள் திரும்ப திரும்ப போடும்போது அதில் வந்து ஸ்பீடு கொண்டு வந்துடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நம்ம வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஆகிடலாம். அப்போ வந்து பேங்க் எக்ஸாம் கண்டிப்பாக எல்லாருமே டிகிரி முடித்த எல்லாருமே இந்த வருஷம் டிகிரி முடித்த எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதனுடைய இதை பார்க்கும்போது இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் என்னென்னு பார்க்கும்போது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21. ஏன்னா 21 லாஸ்ட் டேட். பேமெண்ட் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 ஜூலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ வைக்காங்கன்னா ஆகஸ்ட் 2024 வைக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட் எப்போ வருதுன்னா செப்டம்பர் 2024. மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024. ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் எக்ஸாம் பீரியடை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 6 மந்த்து, அதாவது ஜனவரிலேருந்து ஜூன் வரை பார்த்தீங்கன்னா கால்ஃபரே இருக்காது. ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஃபர் வரும். அது ரிசல்ட் எல்லாமே எப்போ வரும், நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வருஷம் ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கும். ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் வந்து ரிசல்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்தெந்த வங்கிகள் பங்கு பெறுது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 11 வங்கிகள் இருக்குது. ஏன்னா ஐபிபிஎஸ்ல வந்து மொத்தம் 11 வங்கிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இது வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா 440 வேக்கண்ட் இருக்குது. 2 சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 வேக்கண்ட் இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி பார்த்தீங்கன்னா 75 வேக்கண்ட் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா 35 வேக்கண்ட் இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 16 வேக்கண்ட் இருக்குது. பஞ்சாப் சிந்து பேங்க் வந்து 9 வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து நாட் ரிப்போர்ட், இன்னும் ரிப்போர்ட் கொடுக்கல, நான் கொடுப்பாங்க. இந்தியன் பேங்க் வந்து ரிப்போர்ட் கொடுக்கல, இன்னும் கொடுப்பாங்க. பேங்க் ஆஃப் பரோடா வந்து ரிப்போர்ட் கொடுக்கல, கொடுப்பாங்க. யூனியன் பேங்க் வந்து ரிப்போர்ட் கொடுக்கல, கொடுப்பாங்க. இப்போ அடுத்தது யூகோ பேங்க். மொத்தம் 11 வங்கிகள். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா 20 வங்கிகள் இருக்கும். இப்போ வந்து அப்படியே குறைச்சி இருந்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி 11 வங்கிகள் வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக அவன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த 3 தான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/7/2024 மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 28. யாருக்குன்னா ஜென்ரலுக்கு, ஏன்னா 20 to 28. இதே ஓபிசி ஏன்னா அதர் பேக்வர்டு கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் கிரிமி லேயர் இருந்தாங்கன்னா 20 to ஒரு 3 வருஷம் கூட்டிகிட்டு வந்தாங்க 31. இதே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 வருஷம் கூட்டிகிட்டு வந்தேன் 28லேருந்து. அப்போ நமக்கு எத்தனை வரும் கேட்டிங்கன்னா 33 வயசு வரும். அப்போ மினிமம் ஏஜ். அப்போ காலேஜ் படிக்கிற தேர்ட் இயர் படிக்கிற எல்லாருக்குமே 20 ஏஜ் முடிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க. முடிக்கும்போது நம்ம இந்த எல்லாருமே எலிஜிபிள் தான். அதனால் எல்லாருமே அந்த எக்ஸாம் எழுதுங்க. அதான் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுங்கிறது அதான். அப்போ வந்து மினிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2/7/96 முன்னுக்கூட்டி பிறந்திருக்கக்கூடாது. அப்புறம் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 1/7/2004 தாண்டி போயிடக்கூடாது. யாருன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசினா +3 சேர்த்துக்கிடுங்க. எஸ்சி எஸ்டினா +5 சேர்த்துக்கிடுங்க. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 5 வருஷம். அப்போ 28 + 5. அதர் பேக்வர்டில் நான் கிரிமி லேயர் உள்ளவங்களுக்கு ஜென்ரல் கோட்டா மட்டும் தான் அப்ளிகபிள். நான் கிரிமி லேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 28 + 3. அடுத்த டிசபிள் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 28 + 10. அடுத்து எக்ஸர்விஸ்மென்ட்க்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் முடிஞ்சது போக +3 இயர்ஸ். அடுத்து விடோ, டைவர்ஸ்ட் உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் or நாட் ரீமேரிட். அவங்களுக்கு என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 35 வயசு ஜென்ரலுக்கு, இடபிள்யூஎஸ்க்கும். ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 38, எஸ்சி எஸ்டிக்கு 40 விடோவுக்கு. அப்போது பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரியாட். 1984 பார்த்தீங்கன்னா இந்த சீக்கியர்கள் கலவரம் வரும். அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டேட் இம்பார்ட்டன்ட். 21/7/2024 சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாருமே இந்த ஏஜுக்கு எலிஜிபிள் ஆகிருப்பீங்க. டிகிரி முடிச்ச எல்லாருமே எலிஜிபிள் தான். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க. எனி டிகிரி
ஒரு பிஇ முடிக்கலாம், எம்பிபிஎஸ் முடிக்கலாம், பிடிஎஸ் முடிக்கலாம், ஏதாட்டும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதான் முக்கியம். இதுபோக கம்ப்யூட்டர் லிட்ரஸி வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு கேட்பாங்க அப்ளை பண்ணும்போதே கம்ப்யூட்டர் லிட்ரஸி தெரியுமான்னு கேட்கும்போது காலேஜில் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன அப்ளை பண்ணிடணும். சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஹிஸ்ட்ரி. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க்கில் கொண்டு வந்தாங்க, இப்போ ஐபிஎஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கிரெடிட் ஹிஸ்ட்ரிங்கும் போது சிபில் ரேட்டு பார்ப்பாங்க. இப்போ சிபில்னா என்ன கேட்டிங்கன்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். இது வந்து பேங்க்ல நீங்கள் லோன் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு சிபில் ரேட் பார்ப்பாங்க. அப்போ லோன் எடுக்கும்போது ஒரு 700 கீழே இருந்தால் லோன் தரமாட்டாங்க. அப்போ சிபில் ரேட் 100% இருக்குன்னா 900 இருக்கணும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து டிகிரி முடிச்சிருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது சிபில் ரேட் தேவை கிடையாது. ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு சிபில் ரேட் என்ன இருக்குன்னு சொல்லலாம்னா 700 இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட். 700க்கு மேலே இருக்கணும். ஏன்னா 700 to 900 இருக்கணும். இது ஃபைனலாக நம்ம ஜாயின் பண்ணும்போது தெரிஞ்சால் போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST டிசபிள் எக்ஸர்வீஸ் மேனு அவங்களுக்கு 175 ரூபா. மற்றபடி எல்லாருக்கும் ஜென்ரல் ஓபிசி எல்லாத்துக்கும் எவ்வளோ கேட்டிங்கன்னா 850 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் சொல்லி பார்க்கும்போது நம்ம இப்போ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, ப்ரிலிம்ஸு மெயின்ஸ். ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்லையும் இருக்கும், கொஷின் வந்து தமிழ்லையும் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் 100 கொஷின் பார்க்கும்போது 30 கொஷின் இங்கிலீஷு, 35 கொஷின் ஆப்டிடியூடு, 35 கொஷின் ரீசனிங். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்லி டைம் என்ன செக்ஷன் டைம் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்போசிட் டைம் கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் வைஸாக பார்க்கும்போது 20 நிமிஷம். நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் 20 தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய டார்கெட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 20 நிமிஷத்தில் 20 கொஷின் போட பாருங்கள். அடுத்தாப்புல 20 நிமிஷத்தில் 20 கொஷின் போடுங்க ஒவ்வொன்றிலையும். அப்போ நீங்கள் 60 நிமிஷத்தில் 60 கொஷின் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் போதும். லாஸ்ட் டைம் கட் ஆஃப் 65 இருந்திருக்கு. அப்போ முதல் டார்கெட் அப்போ 35 கொஷினில் நீங்கள் 20 தான் போடுறீங்க. அப்போ மீதி 15 விட்றீங்கன்னா என்ன பண்ணணும், வாசிக்காமல் விட்டுறணும். வாசிட்டு விட்டீங்கன்னா டைமும் சேர்ந்து போயிடும். அப்போ வந்து உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அந்த 20 எதுவும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுனால நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமான ஒரு நம்ம கான்ஃபிடன்ட் லெவல் கூடும். இப்போ ப்ரிலிம்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு இதில் வந்து ஒரு 3 செக்ஷன் இருக்குது. 3 செக்ஷனில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் உங்களுடைய டார்கெட் என்னன்னா 20 கொஷின் தான். அப்போ 35 கொஸ்டினில் ஒரு 20 போட்டிங்கன்னா இது 15 வாசிக்காமல் விட்டுறணும், 20 மட்டும் செலக்ட் பண்ணணும். அப்போ எந்த இடத்துல கை வச்சா 20 மார்க் வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனையும் 20 மார்க் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க் கூட்ட பார்க்கணும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65 வந்து கட் ஆஃப் இருக்குது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சலாம், எலிஜிபிள் பண்ணிக்கலாம். அப்போ ஆர்ஆர்பி பிஓலெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:20 ரேஷியோக்கு எடுப்பாங்க. அப்போ இதுலேருந்து எடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆப்டிடியூட் வந்து தரவாக படிக்கணும். ஆப்டிடியூட் வந்து நம்ம வந்து தரவாக படிக்கிறோம். ரீசனிங் வந்து நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் வந்து வேர்ட் பவர் நல்லா டெவலப் பண்ணணும். நியூஸ் பேப்பர் நல்லா படிக்கணும். உங்களுடைய டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு 60 மார்க் எடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட் எழுதணும். டெய்லி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று, ஆஃப்லைன் டெஸ்ட் ஒன்று எழுதிட்டே இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 4 டாபிக் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இதான் கரண்ட் அஃபேர்ஸில் பேங்கிங் ஓரியன்டேஷன். கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டைப்பாக கேட்பாங்க. இல்லை பேங்கிங் டைம்ஸாக பார்க்குறோம். பட் ஃபினான்ஷியல் டேம் இப்போ கூட சிபில்னு பார்த்தோம்னா அது ஒரு ஃபினான்ஷியல் டேம். அதுமாதிரி ஃபினான்ஷியல் டேமை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கிறோம். இதில் நமக்கு 50 கொஸ்டின்ஸு. நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 50 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 35 நிமிஷம் மொத்த டைம். அப்போ இந்த 35 நிமிஷம்லாம் அதிகமான டைம் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா செக்ஷன் வைஸ் டைம் கொடுத்துருதான். காம்போசிட் டைம்னா ஒரு இடத்துலேருந்து டைம் எடுத்து இன்னொரு இடத்துக்கு அப்ளை பண்ணலாம். இங்கே நீங்கள் அந்த 35 நிமிஷமும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் தான் போடணும். அப்போ வந்து மீடியம்னு பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின், 40 மார்க்கு, அதுக்கும் 35 நிமிஷம். மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். ரீசனிங் ஏபிலிட்டி பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின், 60 மார்க். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.2 மார்க் வைக்காங்க, 45 நிமிஷம். இப்போ இங்கெல்லாம் நல்ல மார்க்கை கூட்டிடணும். ரீசனிங் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். அடுத்து குவான்ஸ் 50 கொஸ்டின், 50 மார்க், 45 நிமிஷம். இதுவும் நமக்கு எதில் இருக்குன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்க்கும்போது 190 கொஸ்டின், 200 மார்க்கு, 160 நிமிஷம். மொத்த டைம் என்னது 120 நிமிஷம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 200 மார்க் இருக்குது. 200 மார்க்கு 100% கன்வெர்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா லாஸ்ட் இயர் நமக்கு கட் ஆஃப் என்னன்னா ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு பார்த்தீங்கன்னா 36.5,
அப்போ 200க்கு பார்த்தீங்கன்னா 73 மார்க், 200க்கு 73 மார்க் தான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னன்னா தப்பு இல்லாமல் போடணும். நெகட்டிவ் மார்க் உண்டு, தப்பு இல்லாமல் போட்டிங்கன்னா அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். இது ஓபிசிக்கு. இதே இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 36.63 100க்கு சொல்கிறேன். ஏன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா மார்க் வந்து 74 சம்திங் வரும். இதே பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இதாவது 100க்கு 29.38, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 27.13, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 26.13. கட் ஆஃப் வந்து அதான். நீங்கள் கொஞ்சம் போட்டாலும் கரெக்டாக போடணும், ஏன்னா அக்யூரேசியாக போடணும். அப்போ மெயின்ஸ் தான், ப்ரிலிம்ஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பேப்பர் தான். ஏன்னா மெயின்ஸ் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் ப்ரிலிம்ஸ். அப்போ வந்து டெஸ்ட்டுடைய லாங்குவேஜ் என்ன கேட்டிங்கன்னா இப்போ தான் சொன்னேன், இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இருக்கும். ஏதாவது நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம தமிழில் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்குன்னா நம்ம தமிழில் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் ஒரு வெர்ஷன் இருக்கும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து நாட் ரிப்போர்ட். அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா 16 வேக்கண்ட், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நாட் ரிப்போர்ட், கனரா பேங்க் 440 வேக்கண்ட், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 90 வேக்கண்ட், இந்தியன் பேங்க் வந்து நாட் ரிப்போர்ட். ஐஓபி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஐஓபி வந்து 75 வேக்கண்ட், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 35 வேக்கண்ட், பஞ்சாப் சிந்து பேங்க் 9 வேக்கண்ட், யூகோ பேங்க் நாட் ரிப்போர்ட்டு. மொத்த வேக்கண்ட் எவ்வளோன்னா 665 இருக்கு. எக்ஸாம் சென்டர் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், அடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர். இதுதான் எக்ஸாம். அதனால் கண்டிப்பாக இப்போ அட் ப்ரெசன்ட் டிகிரி முடிச்சிருப்பீங்க. டிகிரி முடித்த எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். ஒரு தடவை இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே பயங்கரமான தன்னம்பிக்கை வரும். அதுக்கு பிறகு கன்சிஸ்டன்சியாக உட்காந்து படித்தா அடிச்சிடலாம். அதனால் நல்லா சின்சியராக படிங்க. ஒரு ஈஸியான எக்ஸாம். இந்த எக்ஸாம்ங்கிறது நமக்கு கற்றுக்கிடக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டினை எப்படி செலக்ட் பண்ணுறங்கிறது கற்றுக்கலாம். செலக்ட் பண்ணுறதுன்னு சொன்னாவே எதை ஸ்கிப் பண்ணுறங்கிறது தெரிஞ்சிடும். ரெண்டாவது அக்யூரேசி. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் பாஸ் பண்ணிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண யோசிக்காதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு பையன் வந்து இன்னொரு பையன்ட்ட கேட்குறான், ஒரு பேங்க் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே அந்த பையன் வந்து அவனை வந்து மாற்றி விட்றான். ஏன்னா அப்ளைலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசுகிறான். அப்போ யார்ட்டுமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது, எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்கணும். ஏன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கம்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதான் கான்ஃபிடன்ட் லெவல். நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னு சொன்னீங்கன்னா நீங்களே சந்தேகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து படிக்கணும், விட்டுறக்கூடாது. நல்ல வாய்ப்பு, வேஸ்ட் பண்ணியதாங்க. வேகன்சி அதிகம். தேங்க்யூ.